திண்டிவனம் தொகுதியில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு போட்டியிடுகிறார். பெரியகுளம் தொகுதியில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மூத்த தோழர் சக்திவேல் என்கிற ஆற்றல் அரசு போட்டியிடுகிறார். அரக்கோணம் தொகுதியில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் எழில் கரோலின், பன்ருட்டி தொகுதியில் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் போட்டியிடுகிறார். திருப்போரூர் தொகுதியில் கட்சியின் அமைப்பு செயலாளர் பன்னீர்தாஸ் போட்டியிடுகிறார். கள்ளக்குறிச்சி தொகுதியில் முனைவர் வழக்குரைஞர் கு மாலதி போட்டியிடுகிறார். செய்யூர் தொகுதியில் கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் போட்டியிடுகிறார். காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் கட்சியின் தலைவர் என்கிற முறையில் நான் போட்டியிடுகிறேன். தமிழக அரசியலில், மாநில அரசியலில் நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூழல் வெகுவாக மாற இருக்கிறது. இந்த நிலையில் காட்டுமன்னார் கோவிலில் நான் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். காட்டுமன்னார் கோவிலில் தொல் திருமாவளவன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அந்த விவரங்களை வெளியிட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் லிபிகா இணைகிறார். லிபிகா, கூடுதல் தகவல்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், திமுக கூட்டணியில் பிசிகாவுக்கு 8 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல பிசிகா 8 இடங்கள்ல களம் காண இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அதற்கான வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டிருக்கின்றார். அந்த வகையில் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் தொல் திருமாவளவன் போட்டியிடுகின்றார். குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திருமாவளவன் முதல் முறையாக இந்த சட்டமன்ற தேர்தல் போட்டியிட இருக்கின்றார். குறிப்பாக 2001ஆம் ஆண்டு முன்னதாக சட்டமன்ற உறுப்பினராகவும் தொல் திருமாவளவன் இருந்திருக்கின்றார். 3 ஆண்டுகள்ல அந்த பதவியை ராஜினாமா செய்திருந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது வரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் சட்டமன்ற வர இருக்கின்றார். அதுக்கான வேட்பாளராக காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிட இருக்கின்றார். அதே போன்று திண்டிவனம் தொகுதியில் வன்னியரசு போட்டியிடுகின்றார். செய்யூரை பொறுத்தவரை சிந்தனை செல்வனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று திருப்போரூர்ல பன்னீர்தாஸ் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். பெரியகுளத்தில் ஆற்றல் அரசு மற்றும் கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை மாலதிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அரக்கோணத்தை பொறுத்தவரை எழில் கரோலினுக்கும் பன்ருட்டில் அப்துல் ரகுமானுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 8 தொகுதிகள் என்பது விசிகாவிற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 2 பெண் வேட்பாளர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் விசிகா சார்பில் களம் காண இருக்கின்றார்கள். குறிப்பாக கடந்த முறை வெற்றி பெற்ற 3 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தற்போது வாய்ப்புகள் என்பது வழங்கப்படாமல் இருக்கின்றது. அதே போன்று காட்டுமன்னார் கோவிலை பொறுத்தவரை கட்சியினுடைய தலைவரும் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திருமாவளவன் போட்டியிடுகிறார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்பட்டு வருகின்றது. தொடர்ச்சியாக தற்போது சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் தேர்தலை பொறுத்தவரை போட்டியிட்டார். அந்த தேர்தலில் வெற்றி காணும் பட்சத்தில் நாடாளுமன்றத்தினுடைய அந்த பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய ஒரு நிலை திருமாவளவன் அவர்களுக்கு வரும். தொடர்ச்சியாக இதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணியில காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியும் அடைந்திருக்கின்றார் திருமாவளவன். 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெற்று தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய நிலையில் சட்டமன்றத்திற்கு தற்போது வரக்கூடியது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸ்ரீராம், கண்டிப்பா லிபிகா, மாநில அரசியலில் கவனம் செலுத்தக்கூடிய விதத்துல இந்த தேர்தலில் அவர் போட்டியிறதை பார்க்க முடியுது. காட்டுமன்னார் கோவிலை பொறுத்தளவுல பாமக நேரடியா களம் இறங்குறாங்க. பாமக விசிக இடையிலான ஒரு போட்டியா பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த வேட்பாளர் தேர்வுல வேறும் முக்கியமான விஷயங்களா என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்கு லிபிகா? கண்டிப்பா காட்டுமன்னார் கோவிலை பொறுத்தவரை எதிர்கட்சியாக பாமகவினுடைய வேட்பாளர் களமிறங்குகிறார். பாமகவினுடைய வேட்பாளர்களுக்கும் அங்கு கணிசமான வாக்குகள் அப்படிங்கிறது இருக்கின்றது. காட்டுமன்னார் கோவிலை பொறுத்தவரை விசிகாவுக்கும் அதிகப்படியான வாக்குகள் அப்படிங்கிறது இருக்கிறது. குறிப்பாக விசிகாவை பொறுத்தவரை திமுகவினுடைய வாக்கு சதவீதமும் அதிகமாக வரும். அதே போன்று தற்போதைய தேமுதிக கூட்டணியில அவர்களுடைய வாக்கு சதவீதம் அது போன்ற வாக்கு சதவீதங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அந்த தொகுதியை பொறுத்தவரை
கொஞ்சம் கணிசமான வாக்குகள் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது பாமகவிற்கும் இருக்கிறது, விசிகாவிற்கும் இருக்கிறது. இருப்பினும் தொடர்ந்து அந்த தொகுதியை பொறுத்தவரை தற்போதைய கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் நேரடியாக அங்கு களமிறங்கக்கூடிய நிலையில் இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி தன்னுடைய இதுவரை 8 தொகுதிகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மத்திய அரசை விட்டு தற்போது மாநில அரசில் வந்துட்டு முழு கவனத்தையும் வந்துட்டு திருமாவளவன் செலுத்தி வருகின்றார். குறிப்பாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத விசிக தரப்புல வந்துட்டு திருமாவளவன் தான் முன்னெடுத்திருந்தார் ஒரு காலத்தில். தொடர்ச்சியாக அது பெரும் பேசும் பொருளாகவும் தமிழகத்தை பொறுத்தவரை தொடர்ந்து நீடித்து வந்தது. தற்போது தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது இல்லை என்றாலும் ஒவ்வொருடைய கட்சி சார்பாகவும் அந்த குரல் அப்படிங்கிறது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தற்போது மாநில தேர்தலுக்கு வரக்கூடியது திருமாவளவன் அப்படிங்கறத ஒரு கூடுதல் கவனமாக செலுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பா நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்பொழுது மாநில அரசியல்ல கவனம் செலுத்தக்கூடிய விதத்துல இந்த சட்டமன்ற தேர்தல்ல களம் காண்றார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? வேற எதுவும் காரணம் இருக்கிறதா பார்க்க வேண்டியது இருக்கா லிபிகா? கண்டிப்பா நாடாளுமன்ற உறுப்பினராகவே தொடர்ந்து 3 முறையாக நாடாளுமன்ற தேர்தல்ல வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராகவும் திருமாவளவன் இருந்து வருகின்றார். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 2001ஆம் ஆண்டு தான் அவர் வந்துட்டு களம் காட்டியிருந்தார். தொடர்ச்சியாக தற்போது தேசிய அளவுல தான் அவருடைய பதவி அப்படிங்கிறது இருந்து வரக்கூடிய நிலையில் சமீப மாதங்களுக்கு முன்பாக வந்துட்டு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது விசிக தரப்புலதான் முதலாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக இது ஒவ்வொரு கட்சியிலுமே வந்துட்டு பெரும் பேசு பொருளாக ஆகியது. தமிழக அரசியல் சூழலை பொறுத்தவரை தொடர்ச்சியாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்னோட்டமாக வைக்கப்பட்டு வந்தது. இதன் காரணமாகவும் பலதரப்பட்ட கட்சியை சார்ந்தவர்களும் தொடர்ந்து இதற்கு வந்து குரல் கொடுத்து வந்தார்கள். குறிப்பாக விசிகாவினுடைய மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும், அதே போன்று கட்சியில் அடிப்படை தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்களும் வந்துட்டு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை தான் தொடர்ந்து முன்னெடுத்து வந்திருந்தார்கள். இருப்பினும் தற்போது அது பெருமளவில் இல்லை என்றாலும் ஒவ்வொருடைய கட்சி சார்பாகவும் அந்த குரல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த நிலையில் நாடாளுமன்ற பதவியை வந்துட்டு ராஜினாமா செய்யக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக சட்டமன்றத்திற்கு வரக்கூடியது கட்சியினுடைய தலைவரே அந்த பொறுப்பு வரக்கூடியது அப்படிங்கிறது ஒரு கூடுதல் கவனம் செலுத்தி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை விசிகாவுக்கு 8 தொகுதிகள் வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த தொகுதிகள் அவர்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது முன்னோட்டமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது.